மாண்புமிகு மக்களே வணக்கம். நாளைக்கு இங்கே தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் வாக்குப்பதிவு நடைபெறுது. ஸோ உங்களுடைய ஓட்டை வேறு யாராவது போட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செக்ஷனுக்கு கீழே அதை நீங்கள் திரும்ப பெறலாம், அந்த உரிமையை ஓட்டுரிமையை எப்படி பெறலாம் அப்படின்றத இப்போ சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஒரு 7 கட்டங்களாக நடக்குது. லோக்சபா எலெக்ஷன் 7 கட்டமாக நடக்குது. நாளைக்கு 19ஆம் தேதி தமிழகத்திலையும் புதுச்சேரியிலையும் நடக்குது. ஒரே கட்ட வாக்குப்பதிவாக இது நடக்க போகுது. ஒட்டுமொத்தமாக நமக்கு 68,321 வாக்குச்சாவடி கொடுத்துருக்காங்க. அந்த 68,321 வாக்குச்சாவடியிலே நீங்கள் வாக்கு செலுத்தலாம். அதுவும் இல்லாமல் இந்த முறை பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு போட்டி, அதாவது 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லலாம். இங்கே திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, இந்த 4மே முக்கியமான கட்சி. சுயேட்சை வேட்பாளர்கள் சில இடங்களை பேஸ் பண்ணி இருக்காங்க. இந்த வேட்பாளர்கள் லிஸ்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு affidavit.eci.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, இப்போது நாளைக்கு வாக்குச்சாவடிக்கு போயிட்டு நான் என்ன பண்ணலாம், எப்படி நான் வாக்களிக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய அடையாள அட்டை கொண்டு போகணும், சரிங்களா? அந்த அடையாள அட்டையை கொண்டு போனதுக்கப்புறம் உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் அந்த அடையாள அட்டையை தேர்தல் அதிகாரி முதல்ல செக் பண்ணுவார். செக் பண்ணிவிட்டு பூத் ஏஜென்ட் அங்கே இருப்பாங்க. அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு காதில் கேட்குற மாதிரி சத்தமாக உங்களுடைய நேமை வாசிப்பார். அவர் உங்கள் நேமை வாசித்ததுக்கப்புறம் அவர் உங்களுக்கு ஒரு பூத் ஸ்லிப் ஒன்று கொடுப்பாரு. அதை நீங்கள் கொண்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையில் ஆள்காட்டி விரலில் அழியாத மை வச்சு அனுப்புவார். அந்த மை வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்ம் 17A அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். படிவம் 17Aவில் நீங்கள் ஒரு சிக்னேச்சர் ஒன்று போடணும். கையெழுத்தை போட்டுட்டு அந்த ஸ்லிப்பை நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு அதிகாரிக்கிட்ட கொடுக்கணும். அந்த அதிகாரி தான் உங்களை வாக்கு செலுத்துறதுக்கு உள்ளே விடுவார். அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றீங்களோ அந்த கட்சியுடைய பட்டனை நீங்கள் அமுக்கணும். அந்த கட்சியுடைய பட்டன் நீங்கள் அமுக்கும்போது அவங்களுடையது 7 செகண்ட் பீப் சவுண்ட் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரியே யாருக்கு நீங்கள் வாக்குப்பதிவு போட்டிங்களோ அது அவங்களுடைய நேம் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ஒரு பிரிண்டிங் சீட் மாதிரி. அது 7 செகண்ட் வரைக்கும் தான் இருக்கும். ஒரு வேளை வேறு யாராவது காட்டுனுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே தேர்தல் அதிகாரிகிட்ட சொல்லலாம். அதே மாதிரி பிளிங்க் ஆகலாம், அந்த பீப் வரல அப்படின்னா தேர்தல் அதிகாரிகிட்ட நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போது விஷயத்துக்கு வர்றேன். உங்களுடைய ஓட்டை வேறு யாராவது மாற்றி போட்டுட்டாங்க, அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் எல்லாருமே சர்க்கார் படம் பார்த்துருப்பீங்க. அதில் விஜய் பண்ண ஒரு விரல் குறிச்சி தான் கிட்டத்தட்ட சொல்ல போனோன்னா அதுதான். அதையே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். செக்ஷன் 49P கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த செக்ஷன் அடிப்படையில் நீங்கள் இல்லைங்க என்னோடது வேறு யாரோ போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி கிட்ட சொல்லும்போது தேர்தல் அதிகாரி அதை செக் பண்ணிவிட்டு உண்மையாக இருந்தால் உங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுறதுக்கு எந்த இடத்துலையும் அவங்க வழியை மறைச்சி நிற்க மாட்டாங்க. நீங்கள் இந்த 49P அடிப்படையில் தாராளமாக உங்களுடைய வாக்கு செலுத்தலாம். ஆனால் என்ன ஒன்று தெரியுங்களா, அதில் உங்களால் எல்லாரும் வாக்கு செலுத்துகிற மாதிரி இவிஎம் மிஷினில் வாக்கு செலுத்த முடியாது. நீங்கள் அதுக்கு பதிலாக வாக்கு இயந்திரத்தில் வாக்கு செலுத்துறதுக்கு பதிலாக அவங்க ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்பில் இன்ட்டு மார்க் அப்படின்ற ஒரு மார்க் சிம்பிள் இருக்கும். நீங்கள் வாக்களிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள். அதை போயிட்டு அந்த சிம்பிளில் நீங்கள் பஞ்ச் பண்ணிவிட்டு யாருக்கும் தெரியாமல் அதை மடித்து நீங்கள் பாக்ஸில் போட்டுடணும். இதுதான் உங்களுக்கான வழி, உங்களுடைய ஓட்டை யாராச்சும் மாற்றி போட்டுட்டாங்க அப்படின்னா. இதில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. செக்ஷன் 49N அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. பிளைண்டாக இருக்கிறவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு, அவங்களால எல்லாம் ஓட்டு போட முடியலை அப்படின்னா அவங்க கூட யாராவது ஒருத்தர் வரணும். அவங்க எந்த பட்டன் சொல்கிறாங்க, யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்றதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்னா அங்கே ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட சொல்லலாம். அவர் இதே ரூலில் 1961 இருந்து அந்த 49N படி உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. நாளைக்கு எல்லாருமே ஜனநாயக கடமை ஆட்டுங்க. சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம்.